இங்க ஒருத்தர் அவர் பையனோட பாடியை கழுகுகள் சாப்பிடக்கூடாதுன்னு பாட்டில இருந்த விஷத்தை எடுத்து ஊத்தி விடுறாரு. ஆனா அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு கழுகு பறந்து வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனோட பாடியை குத்த ஆரம்பிக்குது. அந்த வழியில அவன் கண்ணை முடிச்சிடுறான். உடனே அந்த கழுகை பிடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். அப்பதான் அவன் பாறையோட விளிம்புல மாட்டிட்டு இருக்கோம்னு உணர்றான். உடனே சத்தம் போட்டு அவனோட அப்பாவை கூப்பிடுறான். ஆனா அங்கே இருந்து எந்த பதிலுமே வரல. உடனே அந்த வலுவழுப்பா இருக்கிற பாறைக்கு மேல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அந்த பாறையில கால் வைக்கிறதுக்கு கூட எந்த இடமும் இருக்காது. அப்போ அதுல இருந்த ஒரு சின்ன கிராக்க பிடிக்கிறான். அப்போ சடனா ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த பாறையில செங்குத்தா தொங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல திடீர்னு அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால அவனோட கை அந்த பாறையில இருந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது. அவனோட ஸ்ட்ரென்த்தும் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. மழை அதிகமா பெய்யறதால கீழே வாட்டரோட லெவல் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறத பார்த்த அவன் இதுதான் நல்ல சான்ஸ்னு அப்படியே அந்த தண்ணியில குதிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில அவன் ஒரு சேத்துக்குள்ள இருந்து எழும்புறான். அவனோட கால்லையும் பயங்கரமா இன்ஜுரி ஆகிருக்கும். இப்போ அந்த காட்டுக்குள்ள அவன் மட்டும்தான் தனியா இருக்கான். அவனுக்கு தாகம் ரொம்ப அதிகமா இருந்ததால ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பக்கத்துல இருந்த தண்ணிய குடிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ஷூவை கலட்டி பாக்குறான். பார்த்தா அவனோட கால் ட்விஸ்ட் ஆகி ரொம்ப வீங்கி போயிருக்கும். உடனே அவனோட காலை எடுத்து 2 பாறைகளுக்கு இடையில வச்சு கண்ணை மூடிக்கிட்டு திரும்பவும் அதை பழைய மாதிரியே திருப்பிடுறான். பாதம் அசையாம இருக்கிறதுக்காக சில குச்சிகளை எடுத்து டைட்டா கால்ல கட்டி அசையாம வச்சுக்கிறான். அவன் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமா நடந்து அந்த செங்குத்து பாறையோட டாப்புக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா அவன் இறந்து போயிட்டான்னு அவனோட அப்பா ஒரு சின்ன கல்லறைய செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாரு. அதை பார்த்ததும் அவன் இனிமே காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு மனசு உடஞ்சு அழுகுறான். இதனால அப்படியே கொலாப்ஸ் ஆகி தரையில விழுந்துடுறான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஓநாய்கள் சத்தம் கேட்டு எழுந்து பாக்குறான். அப்போ ஓநாய்கள் கூட்டம் அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஓநாய்கள் அவனை விடாம துரத்தியே வருது. அப்போ அவன் அங்க இருந்த மரத்துல ஏற ட்ரை பண்ணும்போது ஒரு ஓநாய் அவனோட காலை கடிச்சிருது. உடனே அவன் கிட்ட இருந்த கத்தியால அதை குத்திடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மரத்துக்கு மேல ஏறி போயிடுறான். இருந்தாலும் அந்த ஓநாய்கள் தொடர்ந்து அந்த மரத்தையே சுத்திட்டு இருக்குது. காலையில எழும்பி பார்க்கும்போது எல்லா ஓநாய்களும் அங்க இருந்து போயிருக்கும். கத்தியால குத்துப்பட்ட ஓநாய் மட்டும்தான் அங்க இருக்கும். உடனே அவனோட கத்திய ஒரு கம்பள கட்டி ஈட்டி மாதிரி ஒன்ன ரெடி பண்றான். அதுக்கப்புறம் மெல்ல அந்த ஓனாய் கிட்ட போயிட்டு அந்த ஈட்டியை ஓங்குறான். அப்போ சடனா அந்த ஓனாய் கண்ணு முழிச்சிருது. அந்த ஓனாய் கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்கு அதை கொல்ல மனசு வரல. அவன் மெல்ல கைய பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த ஓனாய் கோபத்துல அதோட பற்களை காமிக்குது. இருந்தாலும் அவன் அது மேல இறக்கப்பட்டு அது கடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு கயிறை எடுத்து அதோட வாயில கட்டுறான். அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு ஏரிக்கு அதை தூக்கிட்டு போய் அதோட காயங்களை கிளீன் பண்றான். அடுத்தது அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போய் தூங்குறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவனோட கால் குணமானதுக்கு அப்புறம் திரும்பவும் அவனோட வீட்டுக்கு போக முடிவு பண்றான். போறதுக்கு முன்னாடி அந்த ஓனாய திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போக சொல்றான். அவன் அங்க இருந்து கிளம்பி போறப்ப அந்த ஓனாயும் அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்குது. அவன் நிறைய டைம் அதை விரட்டினாலும் அது போகவே இல்லை. இதனால அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போறாங்க.